ஹாய் ஹலோ வணக்கம். பாருங்க தேவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா நவராத்திரியோட டே 3யோட பூஜை. இன்னைக்கு பூஜை யாருக்குன்னா என்னோட ஃபேவரட் வராகி அம்பாளுக்கு தான் பூஜை நடந்திருக்கு. இங்கே வராகி அம்மன் இருக்காங்க, இந்த பூல மறைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பூ போட்டு நான் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா செண்பக பூவும் இந்த மரிக்கொழுந்தோட அதுதான் வச்சு பண்ணணும். செண்பகப்பூ எனக்கு கிடைக்காதனால அந்த மரு வச்சு அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச அரளிப்பூ வச்சு இன்னைக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கேன். அது கூட வாடாமல்லி வச்சு பண்ணியிருக்கேன். முப்பெரும் தேவியருக்கு பார்த்தீங்கன்னா வாடாமல்லி மாலை இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, மாலையெல்லாம் கட்டாதனால கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு இந்த வாடாமல்லி மாலை. நெக்ஸ்ட் லக்ஷ்மிக்கு சரஸ்வதிக்கும் வாடாமல்லியும் அரளிப்பூவும் கோத்த மாதிரி தலையில வச்சிருக்கேன். ஏன்னா முழு மாலை கட்டுற அளவுக்கு டைம் இல்லை, ரொம்ப லேட்டாக தான் இன்னைக்கு வேலை ஆரம்பிச்சனால. கலசாம்மனுக்கும் சிம்பிளா தாமரை தான் இன்னைக்கு எல்லாருக்குமே சிம்பிளா தான் பூ போட்டிருக்கேன். இன்னையோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேத்தியே சொல்லியிருப்பேன், பூஜை முடிச்சு நான் இந்த வீடியோ எடுத்தோடனே இது ட்ரெஸ் மாத்திருவேன். நான் அந்த கிரே தான் பூஜைக்காக போட்டிருக்கேன், அப்புறம் மாத்திருவேன். இன்னைக்கு அகிலாண்டவல்லி அம்பாளுக்கு என்ன அலங்காரம் நீங்க பாத்தீங்கன்னா வராகி அம்மன் அலங்காரம் முகம் வச்சுதான் பண்ண முடியும், ஆனா முகம் கட்டக்கூடாது. அதனால என்ன நான் யோசிச்சேன்னா அம்பாள் மடியில முருகன் உட்காந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லி யோசிச்சு கற்பகாம்பாள் மடியில் முருகன் அமர்ந்த திருக்கோலம் வச்சு இந்த கிரி சக்கரம்ன்றதுல தான் ராஜராஜேஸ்வரி வராகி அம்மன் ஓட்ட போவாங்க. நான் அவங்க ஒரு ஊர்வலம் போறதுக்காக வராகி அம்மன் உட்கார வச்ச மாதிரி இது ஆக்சுவலி ஷியாமலா வச்சுதான் இப்படி போகணும், ஷியாமலா அம்பிகைய. ஆனா நம்ம நேத்தியே ஷியாமலா அலங்காரம் பண்ணிட்டனால இன்னைக்கு வராகி அம்மன் வைக்கலான்னு வச்சிருக்கேன். ரொம்ப சின்னதா கட் அவுட் எடுத்துட்டனால முன்னாடி கொஞ்சம் சின்னதா தெரியும். இன்னைக்கு அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா கிரே கலர் சாத்தணும்னு அது சும்மா அந்த பக்கம் அந்த கிரே துணி கூட இருக்கட்டுமேன்னு வச்சிருக்கேன். அடுத்து அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரலட்சுமி நோம்புக்கு அம்மனுக்கு கட்டினேன் இந்த பர்பிள், பிங்க்கு, எல்லோ இது 3 கலந்த மாதிரி ஒரு புடவை சூப்பரா இருக்கும். நான் ஃபிளீட்ஸ் எடுத்து கட்டி அம்மன் மடியில முருகன் உட்காந்த மாதிரி ஒரு 2 பக்கம் கற்பகாம்பால் நல்லா பாசம் அங்குசம் வச்ச மாதிரியும் வச்சிருக்கேன். கலசம்மனுக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி சிம்பிளா பண்ணியிருக்கேன். நாளையோட கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர். நாளைக்கு என்ன பூ போட்டு பூஜை பண்ணணும்னா ஜாதி மல்லி போட்டு பூஜை பண்ணணும். நாளைக்கு கலர் ஆரஞ்சு கலர் தான் போடணும். ஜாதி மல்லி நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம், ஏன்னா அர்ச்சனை பண்ணியும் இந்த மாதிரி அர்ச்சனை கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நம்ம கட்ட முடியாதனால நான் கொஞ்சம் நல்லா பிச்சு பிச்சு வச்சு போட்டேன். அம்மனுக்கு ரொம்ப உகந்த அரளிப்பூ, வராகி அம்மனுக்கு அரளிப்பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால அதுவும் வச்சிருக்கேன். என்ன மாதிரி டெய்லியும் சொல்கிறது தான், என்ன மாதிரி இந்த சப்தமாதா வச்சு லக்ஷ்மி சரஸ்வதி வைக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நவதுர்கா பூஜை பண்ணுறவங்களுக்கு எங்கள் நந்தினியத்தை சூப்பராக டெய்லி சொல்லிட்டு இருக்காங்க. நேத்தியும் லிங்க் கொடுத்தேன், இன்னையோட வீடியோ லிங்க்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே மாதிரி ஜேஎம் டிவியிலேருந்து எடுத்ததில் அந்த கோபால் தாஸில் சின்ன வீடியோ மட்டும் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதோட லிங்க்கையுமே நான் கீழே தரேன். இந்த வீடியோ ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா மோஸ்ட்லி நான் நிறைய எது எடுக்கலை, ரொம்ப ஷார்ட்டாக தான் இன்னைக்கு வீடியோ அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.